இன்னைக்கு 40 பேர் இருக்கும்போதே எந்த பேச்சையும் கேட்குறதில்ல. நிர்மலா சீதாராமன் பொய்க்கு மேலே பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்போ எடுக்க போகிற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லாதது, தமிழகத்திற்கு துரோகம், தென்னகத்து துரோகம் இழைப்பது. ஆக மத்திய அரசை, மோடி ஐயா பிரதமரை கேட்டுக்கொள்கிறேன், இந்த தொகுதி மறுசீரமைப்பு இன்னொரு 25 ஆண்டுக்கு தள்ளி போடுங்க. எல்லாம் சரியாகட்டும், நாடு முன்னேறட்டும், பிறகு அதை நடத்திக்கலாம். வஞ்சக நெஞ்சத்தோடு நீங்கள் பாராளுமன்றத்தில் 880 சீட்டுக்கிட்ட இப்போ அரேஞ்ச் பண்ணிட்டேன்றதால தென்னகத்துக்கு துரோகம் பண்ணி வட இந்தியாவை அதிகமாக்கி எங்களை தமிழகம் இந்தியாவே இல்லாமல் செய்திருவாங்க போல் இருக்கு. குரலே ஒலிக்காத போயிடும் போல் இருக்கு. ஆகவே நான் தமிழக மக்களிடத்தில் எல்லோரும் தமிழக முதல்வர் பின்னால் என்று இன்றைக்கி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்றாங்க. பாரதிய ஜனதா தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்றாங்க. தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லாதது, அது தமிழகத்திற்கு மாபெரும் துரோகம் விளைவிப்பது. ஆகவே அது இப்போது நிறைவேற்ற தேவையில்லை, நடைமுறைப்படுத்த தேவையில்லை என்பதே என்னுடைய வேண்டுகோள்.